தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். தங்கமயிலின் தீபா வெள்ளி கொண்டாட்டம். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கு 40 கிராம் வெள்ளி இலவசம். கை நிறைய தங்கம், பை நிறைய வெள்ளி. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. வணக்கம். செய்தி சுருக்கம். தேனியை புரட்டி போட்ட கனமழை, வெள்ளத்தில் மிதக்கும் 500 வீடுகள். டிராக்டர் பொக்லைனில் மக்களை மீட்கும் காட்சி. வடகிழக்கு பருவமழை துவங்கிய முதல் நாள் முதலே தமிழகத்தில் கனமழை பெய்கிறது. குறிப்பாக தென் மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்குகிறது. தேனி மற்றும் அதன் மலையோர பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக அனைத்து ஆறுகள், அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக முல்லை பெரியாறு ஆற்றில் வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இரு கரையை தொட்டபடி வெள்ளம் சீறியது. பல இடங்களில் கரையை தாண்டி ஊருக்குள்ளும் வயல்களுக்குள்ளும் வெள்ளம் புகுந்தது. பழனி செட்டிப்பட்டி பகுதியில் புதிதாக உருவான ஆஞ்சநேயர் நகர் பகுதிக்குள் முல்லை பெரியாறு வெள்ளம் பாய்ந்தது. கரையை தாண்டி வெள்ளம் புகுந்ததால் மக்கள் அதிர்ச்சியடைந்தனர். விபரீதத்தை உணர்ந்த மக்கள் பலரும் அவசரமாக வீடுகளை காலி செய்ய ஆரம்பித்தனர். தரைதளத்தில் வசித்தவர்கள் பொருட்களுடன் முதல் தளத்துக்கு சென்றனர். மொத்த குடியிருப்பையும் வெள்ளம் சூழ்ந்தது. 500க்கும் மேற்பட்ட வீடுகள் வெள்ளத்தில் தத்தளிக்க ஆரம்பித்தன. இடுப்பளவுக்கு மேல் வெள்ளம் நின்றது. போலீசார், தீயணைப்பு வீரர்கள், தன்னார்வலர்கள் சேர்ந்து மீட்பு பணியில் இறங்கினர். பொக்லைன் மற்றும் டிராக்டர் உதவியுடன் மக்கள் பலரும் மீட்கப்பட்டனர். குடும்பமாக உறவினர் வீடுகளுக்கு சென்றனர். திருமண மண்டபங்களிலும் பலர் தங்க வைக்கப்பட்டனர். தொடர்ந்து அந்த பகுதியை மாவட்ட நிர்வாகம் உன்னிப்பாக கவனித்து வருகிறது. உள்ள வந்து நான் போட்டேன். இரண்டு நாட்கள் ஆரஞ்ச் அலர்ட்டில் சென்னை. அடித்து ஊற்றப் போகுது மிக கனமழை. 29 மாவட்டங்களில் உஷார். லிஸ்டில் எந்தெந்த ஊர்? தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமாக உள்ளது. இதன் காரணமாக மாநிலம் முழுதும் பரவலாக மழை பெய்து வருகிறது. நேற்று காலை 8:30 மணியுடன் நிறைவு பெற்ற 24 மணி நேரத்தில் 40 இடங்களில் கனமழையும் 5 இடங்களில் மிக கனமழையும் பெய்துள்ளது. அதிகபட்சமாக விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் 18 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தேனி மாவட்டம் தேக்கடி, திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் 16 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை வரும் 24ஆம் தேதி உருவாகும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்திருந்த நிலையில் 3 நாட்களுக்கு முன்பாகவே, அதாவது 21ஆம் தேதியே புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன் அறிக்கை: வடகிழக்கு பருவமழை துவங்குவதற்கு ஒரு வாரம் முன்பே தமிழகத்தில் நல்ல மழை பெய்தது. பருவமழை துவங்கிய நாளிலிருந்து பல இடங்களில் கனமழை வெளுத்து வாங்குகிறது. இந்த கனமழை மேலும் ஒரு வாரத்துக்கு நீடிக்கும் என்று சென்னை வானிலை மையம் எச்சரித்துள்ளது. அதன் அறிக்கை: தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் லட்சத்தீவு பகுதிக்கு அப்பால் நேற்று அதிகாலை உருவான காற்றழுத்த தாழ்வு அடுத்த சில மணி நேரங்களில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றது. மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த 36 மணி நேரத்தில் இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும். அதே நேரம் தெற்கு அந்தமான் மற்றும் அதை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக செவ்வாய்க்கிழமை தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும். இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வலுப்பெறும். இந்த வானிலை மாற்றங்கள் காரணமாக இன்று கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, ஈரோடு, திருப்பூர், தேனி, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும். நாளை செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், கள்ளக்குறிச்சி, நீலகிரி,
கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் திருப்பூர், ஈரோடு, கரூர், நாமக்கல், மதுரை, சிவகங்கை, விருதுநகர், திண்டுக்கல், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்க்கும். 21ஆம் தேதியை பொறுத்தவரை விழுப்புரம், செங்கல்பட்டு, கடலூர், மயிலாடுதுறை, நாகை, புதுச்சேரி பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. 22ஆம் தேதி திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை மாவட்டங்கள், புதுச்சேரியில் மிக கனமழை கொட்டி தீர்க்கும். அதே நாளில் கடலூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர் மாவட்டங்களில் கனமழை பெய்யும். வரும் 23ஆம் தேதியை பொறுத்தவரை திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர் மாவட்டங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. அதே நாளில் நீலகிரி, கோவை, திருவண்ணாமலை, திருப்பத்தூர் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும். 24ஆம் தேதியில் நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி, தென்காசி மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை மையம் கூறியுள்ளது. இந்தியை எதிர்த்தால் இண்டிகா அடி, திமுகவை அடங்க வைத்த காங்கிரஸ். சட்டசபை தேர்தலுக்கு தயாராகி வரும் திமுக மத்திய பாரதிய ஜனதா அரசுக்கு எதிரான உணர்வை தமிழக மக்கள் மனதில் விதைக்க முடிவு செய்துள்ளது. அதற்கான பல்வேறு உத்திகளை கையாண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தமிழகத்தில் ஹிந்தி மொழியை தடை செய்யும் சட்ட மசோதா தாக்கல் செய்ய திட்டமிட்டிருந்ததாக கூறப்படுகிறது. தொடர்ந்து பல இடங்களில் ஹிந்தி எழுத்துகள் எழுதிய காகிதங்களை எரிப்பது, பெயர் பலகையில் உள்ள ஹிந்தி எழுத்துக்களை அழிப்பது என திமுக ஆதரவாளர்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர். இதற்கு தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை கடும் கண்டனம் தெரிவித்தார். பீகாரில் நடந்த காங்கிரஸ் தலைவர் ராகுல் யாத்திரையில் முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்ற படத்தையும் திமுகவினர் ஹிந்தி எழுத்துக்களை எரிக்கும் படத்தையும் பகிர்ந்திருந்தார். இது ஒரு புறம் இருக்க, டெங்கு, மலேரியா போல சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என துணை முதல்வர் உதயநிதி கடந்த 2023 செப்டம்பர் 1ஆம் தேதி பேசியிருந்தார். இது தமிழகத்தையும் தாண்டி நாடு முழுதும் சர்ச்சையானது. இதை பாரதிய ஜனதா தேசிய அளவில் பிரச்சாரம் செய்தது. அதைத் தொடர்ந்து 2023 இறுதியில் நடந்த மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர் சட்டசபை தேர்தல்களில் காங்கிரஸ் தோல்வியடைந்தது. வெற்றியடையும் நிலையில் இருந்த காங்கிரஸ் 3 மாநிலங்களிலும் திடீரென பின்தங்கியதற்கு உதயநிதியின் சனாதன பேச்சே காரணம் என காங்கிரஸ் கட்சியினர் வருத்தத்துடன் விமர்சித்தனர். வரும் நவம்பர் 6 மற்றும் 11ஆம் தேதிகளில் பீகார் சட்டசபை தேர்தல் நடக்கவுள்ளது. காங்கிரசின் முக்கிய கூட்டணி கட்சியான திமுக ஹிந்தியை தடை செய்யும் மசோதாவை தாக்கல் செய்தால் அது பாரதிய ஜனதா பிரச்சாரத்திற்கு உதவும். பீகாரில் காங்கிரஸ் ஆர்ஜேடி கூட்டணியை தோற்கடித்துவிடும் என காங்கிரஸ் கட்சியினருக்கு அச்சம் ஏற்பட்டது. முதல்வர் ஸ்டாலினை தொடர்பு கொண்ட காங்கிரஸ் பொதுச் செயலர் வேணுகோபால் ஹிந்திக்கு எதிராக எந்த சட்டமும் கொண்டுவர வேண்டாம் என கேட்டுக் கொண்டதாக கூறப்படுகிறது. கடந்த காலங்களில் தமிழகத்தில் பீகார் தொழிலாளர்கள் தாக்கப்பட்டதாக வெளியான செய்தி காங்கிரஸ் கூட்டணிக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியதையும் அவர் சுட்டிக்காட்டினார். அதைத் தொடர்ந்தே ஹிந்திக்கு எதிராக சட்ட மசோதா கொண்டு வரும் திட்டம் கைவிடப்பட்டு அது வெறும் வதந்தி என திமுக தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. ஆனாலும் பீகார் தேர்தல் முடிந்ததும் ஹிந்தியை தடை செய்யும் சட்ட மசோதாவை தாக்கல் செய்ய திமுக திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. யார் இந்த விஜய்? ஏன் இவ்வளவு மவுசு? அலசி எடுக்கும் அமெரிக்க தூதரகம். பல நாடுகளும் விஜயை ஆராய்வதால் பரபரப்பு. கரூரில் தாவேக தலைவர் விஜயின் பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியான சம்பவம் நாட்டையே உலுக்கி போட்டது. ஒரு பக்கம் இந்த சோக சம்பவம் தாவேகவை சோதனையில் ஆழ்த்தினாலும், இன்னொரு பக்கம் வெளிநாட்டு தூதுவர்கள் பலரும் விஜய் குறித்து அதிகம் தெரிந்து கொள்ளவும் அவரை சந்தித்து பேசவும் தயாராகி வருவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவில் கிட்டத்தட்ட 85 நாடுகளின் தூதரகங்கள் உள்ளன. இதில் பலரும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதியுள்ளனர். அந்த கடிதத்தில், நாங்கள் எப்படியாவது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயை சந்திக்க வேண்டும், அதற்கான அனுமதி வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளனரா. வெளிநாடு தூதுவர்கள் இந்தியாவின் மாநில கவர்னர்கள், முதல்வர்கள், அமைச்சர்கள், எதிர்க்கட்சி தலைவர்கள் உட்பட அனைத்து கட்சி தலைவர்கள், தொழிலதிபர்கள் உள்ளிட்டோரை சந்தித்து பேசலாம். ஆனால் மத்திய வெளியுறவுத்துறையின் முறையான அனுமதியை பெற வேண்டும். இந்த அனுமதி இல்லாமல் தூதர்களோ அல்லது தூதரகத்தின் சீனியர் அதிகாரிகளோ யாரையும் சந்திக்க முடியாது. எனவேதான் இப்போது விஜயை பார்க்க அனுமதி கேட்டு கடிதம் எழுதியிருக்கின்றனர். பொதுவாக இந்தியாவில் நடக்கும் பார்லிமெண்ட் தேர்தல், சட்டசபை தேர்தல் தொடர்பாக தங்கள் நாட்டின் அரசுக்கு இந்த வெளிநாட்டு தூதரகங்கள் ரிப்போர்ட் அனுப்புவது வழக்கம். அந்த வகையில் தமிழகத்தில் புதிதாக துவங்கப்பட்டுள்ள தாவேகாவின் கொள்கை என்ன, விஜய் முதல்வரானால் என்ன செய்ய போகிறார் என்பது தொடர்பான பல விவரங்களை அறிந்து கொள்ள வெளிநாட்டு தூதர்கள் ஆவலாக உள்ளனர். சென்னையில் உள்ள அமெரிக்கா உட்பட பல தூதரக சீனியர் அதிகாரிகள் விஜய் குறித்து தங்கள் நாடுகளுக்கு ஏற்கனவே அறிக்கை அனுப்பிவிட்டனரா. இருப்பினும் விஜயை சந்திக்க ஆர்வமாக இருக்கின்றனர். தனக்கு கடிதம் எழுதிய அதிகாரிகளுக்கு ஜெய்சங்கர் அனுமதி அளித்து விட்டாரா.
எனவே சீக்கிரமே வெளிநாட்டு தூதர்கள் விஜயை சந்திக்கக்கூடும் என்கிறது டெல்லி வட்டாரம். முதல்வர் சபாநாயகருக்கு வானளாவிய அதிகாரம் கிடையாது சொல்கிறார் அன்புமணி. இந்தியா போன்ற ஜனநாயக நாடுகளில் சபாநாயகருக்கு வானளாவிய அதிகாரம் கிடையாது என பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். அவரது அறிக்கை: பாமகவுக்கு 5 எம்எல்ஏக்கள் உள்ளனர். அவர்களில் சேலம் மேற்கு தொகுதி எம்எல்ஏ அருள் கடந்த ஜூலை 3ஆம் தேதி கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். அதைத் தொடர்ந்து பாமக சட்டசபை குழு தலைவர் ஜி.கே. மணி நீக்கப்பட்டு தருமபுரி எம்எல்ஏ வெங்கடேஸ்வரனும் கொறடாவாக மயிலம் தொகுதி எம்எல்ஏ சிவகுமாரும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இது தொடர்பாக சபாநாயகர் அப்பாவுக்கு கடிதம் கொடுக்கப்பட்டது. ஆனால் 100 நாட்களாகியும் நடவடிக்கை எடுக்கவில்லை. சட்டசபையில் இப்பிரச்சனையை எழுப்பிய போது சட்டசபையின் மொத்த எண்ணிக்கையில் 10% அதாவது 24 எம்எல்ஏக்கள் உள்ள கட்சிகளை மட்டும்தான் அங்கீகரிக்க முடியும், தலைவர் உள்ளிட்ட பதவிகளை அங்கீகரிக்க முடியும் என சபாநாயகர் கூறியுள்ளார். அப்படியெனில் பாமகவை விட குறைவான எம்எல்ஏக்களை கொண்ட கட்சிகளின் தலைவர்களுக்கு எப்படி முதல் வரிசையில் இருக்கை ஒதுக்கப்பட்டது? எல்லா கட்சிகளுக்கும் ஒரு நீதி, பாமகவுக்கு மட்டும் தனி நீதியா? அல்லது ஆளும் கட்சிக்கு தாளம் தட்டுவோருக்கு முன்வரிசை அளிப்பதுதான் சபாநாயகர் உருவாக்கிய புதிய விதியா? தமக்கு வானளாவிய அதிகாரம் இருப்பதாக சபாநாயகர் அப்பாவு கூறிக்கொள்கிறார். இந்தியா போன்ற ஜனநாயக நாடுகளில் முதல்வர் சபாநாயகர் என யாருக்கும் வானளாவிய அதிகாரம் கிடையாது. அப்படி சொன்னால் அது கற்பனைதான். ஜனநாயகம்தான் அனைத்துக்கும் அடிப்படை என்பதை சபாநாயகர் உணர வேண்டும். அறத்தின்படி செயல்பட்டு பாமக சட்டசபை குழு தலைவராக வெங்கடேஸ்வரனை அங்கீகரிக்க வேண்டும் என அன்புமணி கூறியுள்ளார். அமெரிக்காவுக்கு ஐபோன் ஏற்றுமதி, சீனாவை முந்தி ஷாக் தந்த இந்தியா. ஜிஎஸ்டி வரி குறைப்பால் நுகர்வோர் அடைந்த பலன்கள் தொடர்பாக தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பேசினார். ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் நாட்டின் பொருளாதாரத்தில் ஒரு நிலையான கட்டமைப்பை ஏற்படுத்தியுள்ளன. குறிப்பாக உணவுப் பொருட்களின் பணவீக்கம் 2% குறைந்துள்ளது. இது நடுத்தர வர்த்தகத்தின் வாங்கும் சக்தியை தக்க வைக்க உதவுகிறது. மின்னணுவியல் துறையில் விற்பனை கடந்த ஆண்டை விட 20 முதல் 25% அதிகரித்துள்ளது. 85 இன்ச் டிவிக்களின் ஸ்டாக் அனைத்தும் விற்கப்பட்டுள்ளன. எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களின் உற்பத்தி அதிகரிப்பதுடன் அவற்றின் நுகர்வு இந்த ஆண்டு 20 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு அதிகரிக்கும். இதனால் நாடு முழுவதும் 25 லட்சத்துக்கும் அதிகமானோருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். உலகின் மிகப்பெரிய நுகர்வோர் சந்தைகளில் ஒன்றான அமெரிக்காவிற்கு ஸ்மார்ட் போன் ஏற்றுமதி செய்வதில் இந்தியா சீனாவை முந்தியுள்ளது. ஒரு பெரிய உலகளாவிய நிறுவனம் இப்போது அதன் மொத்த உற்பத்தியில் 20% இந்தியாவில் உற்பத்தி செய்கிறது. இது உலகளாவிய உற்பத்தி இடமாக நமது நாடு உருவெடுப்பதை பிரதிபலிக்கிறது. இதன் ஒரு பகுதியாக 2 செமிகண்டக்டர் நிறுவனங்கள் இந்தியாவில் தமது உற்பத்தியை தொடங்கியுள்ளனர். இந்த ஆலை முழு உற்பத்தி திறனை அடையும் போது ஒரு நாளுக்கு 1.5 கோடி சிப்கள் உருவாக்கப்படும். இதனால் நாம் தொழில்நுட்பத்தில் தன்னிறைவு பெற்ற நாடாக மாறும் பயணத்தை நோக்கி நகர்ந்து வருகிறோம். கடந்த ஆண்டு இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியான 335 லட்சம் கோடியில் 202 லட்சம் கோடி நுகர்வு மூலமாகவும் 98 லட்சம் கோடி முதலீட்டின் மூலமாகவும் கிடைத்தது. ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களின் விளைவாக இந்த ஆண்டு நுகர்வு கிட்டத்தட்ட 10% அதிகரித்துள்ளது என அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். जब जीएसटी का बहुत बड़ा ये रिफॉर्म माननीय प्रधानमंत्री जी ने और माननीय वित्त मंत्री जी ने किया था, इस रिफॉर्म के टाइम में कई एस्टिमेट्स आए थे कि कंजम्पशन किस तरह से बढ़ेगा, देश में डिमांड किस तरह से बढ़ेगी. अपनी लास्ट ईयर का जीडीपी का अगर नंबर हम देखें तो 335 लाख करोड़ की जीडीपी है. उसमें से 202 लाख करोड़ हमारा कंजम्पशन है और 98 लाख करोड़ का इन्वेस्टमेंट है. नेचुरल वे में कंजम्पशन हर साल बढ़ता है एज इनकम ग्रोज, एज कंट्री ग्रोज. लेकिन बिकॉज ऑफ द जीएसटी रिफॉर्म्स कंजम्पशन विल बी सिग्निफिकेंटली इंक्रीजिंग एंड क्वाइट लाइकली it's very likely that the consumption will increase more than 10% this year, which means करीब 20 लाख करोड़ रुपए का एक्स्ट्रा कंजम्पशन होने की पूरी संभावना है कंपेयर टू द लास्ट ईयर. इसमें जीएसटी का भी कंट्रीब्यूशन है, नेचुरल ग्रोथ का भी कंट्रीब्यूशन है. டெங்கு ஃப்ளூ காய்ச்சல் அதிகரிக்க வாய்ப்பு, பொது சுகாதாரத்துறை எச்சரிக்கை. பொது சுகாதாரத்துறை இயக்குநர் சோமசுந்தரம் அனைத்து மாவட்ட சுகாதார அதிகாரிகளுக்கும் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். அதில் கூறியிருப்பதாவது: இந்திய வானிலை ஆய்வு மையம் வடகிழக்கு பருவமழையில் அதிக கனமழை பெய்யக்கூடும் என எச்சரித்துள்ளது. இக்காலங்களில் கடுமையான வயிற்றுப்போக்கு நோய்கள், ஃப்ளூ, டெங்கு, உண்ணி போன்ற காய்ச்சல் பாதிப்புகள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக பரவ வாய்ப்புகள் உள்ளன. எனவே
பாதிப்புகளை தடுக்க அனைத்து மாவட்டங்களும் தயார் நிலையில் இருக்க வேண்டும். அனைத்து அரசு மருத்துவமனைகளில் போதிய அளவு அத்தியாவசிய மருந்துகள் மற்றும் உபகரணங்கள் இருப்பது அவசியம். தரைத்தளத்தில் இருக்கும் நோயாளிகளை முதல் தளத்திற்கு மாற்ற வேண்டும். தேவைப்படும் போது மட்டுமே புதிய நோயாளிகளை அனுமதிக்க வேண்டும். ஜெனரேட்டர்கள், ஆக்ஸிஜன் விநியோக அமைப்புகளை ஆய்வு செய்து அதன் இயக்கத்தை உறுதி செய்ய வேண்டும். குறைந்தது 72 மணி நேர தொடர்ச்சியான செயல்பாட்டுக்கு எரிபொருள் இருப்பை உறுதி செய்வது அவசியம். மருத்துவமனை வளாகத்திற்குள் தண்ணீர் தேங்காமல் இருக்க வடிகால்களை சரிபார்த்து சுத்தம் செய்ய வேண்டும். மின்சாரம் தடைப்பட்டால் போதுமான குடிநீர் சேமிப்பு, அவசரகால விளக்குகள், ஒயர்லெஸ் அல்லது மொபைல் போன் தொடர்பு வசதிகளை பவர் பேங்குகளுடன் உறுதி செய்வது கட்டாயம். வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்டால் உடனடியாக நோயாளிகள் மற்றும் பிறந்த குழந்தைகளை இடமாற்றம் செய்வதற்கான வசதி அனைத்து மருத்துவமனைகளிலும் இருக்க வேண்டும். பொது விநியோக குடிநீரில் குளோரின் கலந்திருப்பதை உறுதி செய்திருக்க வேண்டும். தேவைக்கு ஏற்ப மருத்துவமனைகளில் காய்ச்சல் சிகிச்சைக்கான படுக்கைகள் அதிகரிக்கப்பட வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. இடைத்தரகர்களை நம்பி பக்தர்கள் ஏமாற வேண்டாம். திருப்பதி தேவஸ்தானம் எச்சரிக்கை. திருப்பதி வரும் பக்தர்கள் இடைத்தரகர்களை நம்பி ஏமாற வேண்டாம் என திருமலை திருப்பதி தேவஸ்தானம் எச்சரித்துள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் சுவாமி தரிசனம் மற்றும் தங்குமிடம் தொடர்பான அறிவிப்பை மாதந்தோறும் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் வெளியிட்டு வருகிறது. இருப்பினும் தரிசனம் மற்றும் தங்குமிடம் தொடர்பாக பக்தர்களை பலர் ஏமாற்றி பண மோசடி செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து திருமலை திருப்பதி தேவஸ்தானம் தலைவர் PR நாயுடு கூறியதாவது: ஆர்ஜித சேவை ஸ்ரீவாரி தரிசனம் தொடர்பாக எங்களின் பிரத்யேக இணையதள பக்கத்தில் மாதந்தோறும் அறிவிப்பு வெளியிடப்படுகிறது. திருப்பதி தேவஸ்தான செயலி வாயிலாகவும் தரிசனத்திற்கும் தங்குவதற்கும் தங்கள் ஆதார் அட்டையை பயன்படுத்தி பக்தர்கள் முன்பதிவு செய்யலாம். ஆனால் தேவஸ்தானத்தில் உயர் பதவியில் இருப்பதாக கூறி பலர் பக்தர்களை ஏமாற்றி வருவது தொடர்பான புகார்கள் சமீப காலமாக அதிகரித்துள்ளன. சுவாமி தரிசனம், தங்குமிடம் தொடர்பாக போலியான வாக்குறுதிகள் தந்து அவர்கள் பண மோசடியில் ஈடுபட்டு வருவதும் தொடர்கதையாக உள்ளது. இதுபோன்ற போலியான இடைத்தரகர்களை நம்பி பக்தர்கள் கட்டணங்கள் எதுவும் செலுத்தி ஏமாற வேண்டாம். இடைத்தரகர்கள் குறித்து தகவல் கிடைத்தால் தேவஸ்தான விஜிலன்ஸ் அதிகாரிகளை தொடர்பு கொண்டு தெரியப்படுத்துங்கள். கோயில் தொடர்பான தகவல்களுக்கு கட்டணமில்லா சேவை எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். இடைத்தரகர்களை அடையாளம் காணும் பணியில் தேவஸ்தான அதிகாரிகள் ஈடுபட்டு உள்ளனர் என கூறினார்.